திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத வார்த்தைக்கு பார்வைன்னு அர்த்தம் உண்டுங்க. குழந்தை சரியா தூங்க மாட்டேங்குது, வியாபாரம் சரியா நடக்க மாட்டேங்குது, அடிக்கடியா உடம்பு சரியில்லாம போகுது. இந்த குடும்பத்தில ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்க? அக்கம் பக்கத்தில இருக்கவங்களுடைய பார்வை உங்க மேல பட்டிருக்கு. அதனால அதுக்கு பரிகாரமா ஏதாவது செய்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப கருப்பு கயிறோ, சிகப்பு கயிறோ ஒரு கோவில் பூசாரிட்ட சொல்லி உடல்ல கட்டிப்பாங்க. சில வீட்ல பாட்டிங்க இருந்தாங்கன்னா, அவங்க மிளகா, கல்லுப்பு, கொஞ்சம் காலடி மண்ணு, இல்ல முச்சந்திலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்து 3யும் ஒண்ணா சேர்த்து தலைய சுத்தி விட்டு, வாசல்ல போட்டு அத எரிச்சிரும். சரிங்களா? இப்போ 2 நிலையா இந்த திருஷ்டின்னு சொல்லக்கூடிய விஷயத்த கழிக்கணுங்க. ஒண்ணு தண்ணீல கலந்து விட்டுறது. அல்லது நெருப்புல போட்டு பொசுக்கிர்றது. இப்போ நெருப்புன்னு சொல்லக்கூடியது முனீஸ்வரருக்கு போய் சேரும். தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கருப்புசாமிக்கு போய் சேரும். இதுதான் சிகப்பு, கருப்புன்னு பிரிச்சிருப்பாங்க. இங்க ஏதாவது ஒரு நல்லது, கெட்டது செய்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நெருப்போ, நீரோ இல்லாமல் செய்ய மாட்டாங்க. அத ஆதாரமா வச்சு தான் செய்வாங்க.